மல்லி வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில அது தைரியமான முடிவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும், பொறுத்து போதும் பொங்கி எழுடா அப்படின்ன மாரி இப்ப மல்லி வந்து இனிமே வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம், குத்துவிளக்கு முன்னாடி இருந்து பூஜை பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் இருந்தா சரிப்பட்டு வராது. விஜய வெளிய கொண்டு வர முடியாது. பிரார்த்தனைங்கிறது ஒரு நம்பிக்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து செயல்ல இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு நெனப்புல தான் மல்லி வந்து ஒரு என்ன செய்றாங்க, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வந்து தீபிகா முன்னாடி ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நான் வந்து இனிமே ஹியூமன் ரைட்ஸ் எங்கெங்க போணுமோ அங்க அத்தனை இடத்துல போய் உங்களுக்கு ரிவீட் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, அங்க வந்து அவ புருஷன வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம, தண்ணிய ஊத்தி சாப்பிட விடாம அப்படி பண்ண உடனே இத பார்த்த உடனே மல்லிக்கு வந்து கொதிச்சு போயிருந்தாங்க. அதனால தான் அந்த சேலஞ்ச பண்ணிட்டு வராங்க. இப்ப அதனால பெரிய லாயர்ஸ போய் பார்க்குறாங்க. சந்திக்கும்போது தான் அவங்கட்ட விஷயங்கள சொல்லுதாங்க. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நேரடியா ஸ்டேஷன் வரத்தான் போறாங்க. ஸ்டேஷன் வந்தாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவ 2 கேள்வி நறுக்குன்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? எப்படிங்க நீங்க வந்து அவங்கள வந்து லாக்கப்லயே வச்சிருக்கீங்க? நீங்க வந்து உங்க கஸ்டடியில நீங்க எத்தன நாளைக்கு தான் வச்சிருப்பீங்க? நீங்க அவங்கள வந்து கோர்ட்ல புரொடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு கைதிய வந்து விசாரணை கைதிய 24 மணி நேரம் வந்து மேல 24 மணி நேரத்துக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து நீங்க வந்து இல்லீகலா உள்ள வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போடாமலே நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாரி லாயர் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இப்படி கேட்டாங்கன்னா, தீபிகா வந்து முழிக்க தான் செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஓன் பெயில்ல போங்க அப்படிம்பாங்க. ஏன்னா, இவர் மேல இவர் தான் கொலை பண்ணார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஆதாரம் ஏதாவது இருக்கா? வெறுமனே ஒரு கத்தி இருந்துச்சு. அத வச்சு தானே நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. அப்ப அங்க வந்து சாம்பல் கிடந்துச்சுன்னு சொல்றீங்க. அங்க எங்கேயாவது சுடரோட பாடியில உள்ள எதையாவது ஒரு அடையாளத்த நீங்க எடுத்தீங்களா? அப்ப இறந்தது சுடர் தானா அப்படிங்கிற கேள்விய நாங்க எழுப்புறோம். ஏன்னா, சுடர் அங்க இறந்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னே நான் சொல்ல வரேன் அப்படின்னு அந்த லாயர் பேசலாம். ஒருவேளை மல்லியே கூட அப்படி பேசலாம். ஏன்னா, முக்கியமான ஆதாரம் ஏதாவது ஒரு எவிடன்ஸ காட்டுங்க நீங்க. வெறுமனே மல்லி வீட்ல உள்ள கத்திய வந்து அங்க போட்டு யார் வேணாலும் அப்படி சொல்லலாமா? உங்க வீட்ல கூட அந்த கத்திய கொண்டாந்து போடுதோம். அப்ப நீங்க தான் கொன்னீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா மேடம்? அப்படின்னு அந்த லாயரோ மல்லியோ கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கேள்விகளை கேட்கும்போது அங்க இன்ஸ்பெக்டர் தீபிகா ஆடி போயிருவாங்க. இன்னொரு விஷயம், கதை வந்து வேற லெவலுக்கு நகருது அப்படிங்கிறது தெரியுது. விஜய் வெளியே வந்துருவாரு. அதே நேரத்தில் இந்த தீபிகா இன்ஸ்பெக்டர் சுடரையோ யாரையோ தேடி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி தான் அடுத்த அப்கமிங் இருக்கும் போல் தெரியுது. உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.